Hi friends, welcome to my channel. காலையில எந்திக்கிறதே ரொம்ப சோம்பலா இருக்கு. ஏன்னா நாகர்கோயில்ல climate அவ்வளோ சூப்பரா இருக்கு. சரியான மழை. எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பிரஷ்ஷும் பண்ணிட்டு என்னோட காஃபியை எடுத்துட்டு வெளியே கொஞ்ச நேரம் chill பண்ணி இயற்கையை ரசிச்சிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குயிக்கா குளிச்சு ரெடியாகி நானும் மாறனும் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பைக் எனக்கு முன்னாடியே ஓட்ட தெரியும். பட் கன்சீவ் ஆனனால ஸ்டாப் பண்ணியிருந்தேன். மாறனை கன்சீவாக இருந்தப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தது. இப்போ திருப்பியும் ரெஸ்யூம் பண்ண ஆரம்பித்தாச்சு. நல்லா தான் ஓட்டுவேன். பைக் கார் ரெண்டுத்துக்குமே லைசன்ஸ் இருக்குது. பட் கார் ஓட்டுற தைரியம் எனக்கும் இல்லை. சுதனும் என்னை நம்பி கார் கொடுக்குற தைரியம் அவங்களுக்கும் இல்லை. பட் கூடிய சீக்கிரம் காரும் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பார்க்கலாம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக தோசை தான் இருந்துச்சு. அதனால் லஞ்சுக்கு பிரிஞ்சி ரைஸும் மஷ்ரூம் மக்கனியும் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதே டைம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்குமே ஆனியன் தேவை. ஸோ 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். மஷ்ரூம் மக்கனிக்கு மட்டும் தக்காளி தேவை. ஸோ 3 தக்காளியை கொஞ்சம் ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருந்தேன். ஏன்னா தக்காளி நம்ம எப்படியும் அரைச்சி தான் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒன்று கிடச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு கிஃப்ட்டை சுதன் சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க. ஸோ அந்த கிளிப்ஸை நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். என்ன வெயிட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல. அதான் வெயிட் தூக்கு பாரு திறக்கேன். ஸ்டவ் கேட்டலாம். தேங்க் யூ. எங்க வைக்கணும்? கிச்சனை கொண்டு போங்க. எங்க வைக்க? கீழே வைங்க. இங்கே வைங்க. அட்டையை பார்த்து நான் எப்படி சொல்ல முடியும்? ஓப்பன் பண்ணுங்க. ஏன் அவ்வளோ ஹெவியாக இருக்கா? ஓப்பன் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. சர்ப்ரைஸ். ஆமாம். ஆமாம். இப்போ வரல. ஒரு 2 hours ஆச்சு. அது சொல்ல முடியாது. எங்கே எல்லா ரகசியமாக இப்போ தெரிஞ்சிடும்ல. அடுத்த கிஃப்ட் பண்ணும்போது எங்கே வச்சிருக்கான்னு தெரியும்ல. போய் பாத்திர விடாதுல. இப்படி பேக்கிங்லாம் கரெக்டாக இருக்கா? நல்ல வேலை மாறனை கீழே அனுப்பிட்டோம். எல்லா டைப் பேக்கிங்கை திறக்கவே விட மாட்டான். பிடிச்சாச்சு. பிடிச்சிடுயா? தலையில பூலாம் வச்சிருக்கேன். எங்க போன காலையில? ஸ்டவ் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி சுதன் எனக்கு அதை கிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதோட பிராண்ட் வீகார்ட் பிராண்டோடது. கிளாஸ் ஸ்டவ் தான். கிளாஸ் பர்னரோட இருக்குது. பர்னர் எல்லாம் கிளாஸ் பர்னர். ஓகே. இதில் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே இருக்குது. இந்த கிளாஸுக்கு பர்னருக்கு எல்லாமே 5 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டுக்கு 3 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த புது ஸ்டவ்லேயே சமைப்போம். நான் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தேன். அப்போ தான் இதை கொண்டு வந்தாங்க. இது வந்த பிறகு இதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் டக்குன்னு ஸ்டவ்வை சேஞ்ச் பண்ணிவிட்டு புது ஸ்டவ்வில் நீங்கள் குக் பண்ணலாம். நான் இன்றைக்கி பிரிஞ்சி ரைஸும் மஷ்ரூம் பட்டர் மசாலா அதுதான் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதையே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேயே குக் பண்ணலாம். மாற்றுவோமா? நீங்கள் தான் மாற்றிக்கலாம். பழைய ஸ்டவ்வை எடுத்தாச்சு. புது ஸ்டவ்வில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ புது ஸ்டவ் சேஞ்ச் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். புது ஸ்டவ் வந்தனால ரெசிபி ஷேர் பண்ணுறோம் இல்லை, ஃபஸ்ட்டே ரெசிபி ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து ரெசிபி பார்த்துட்டு வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த V-Guard கேஸ் ஸ்டவ்வில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து குக் பண்ணும்போது சைட் பை சைட் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது கூட என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஸ்டவ் வந்து மெயினாக 3 பர்னர்ஸோடு வந்து வருது. அதுக்கப்புறம் அதோடவே வந்து குட்டி வெசல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி தந்தூரி ஸ்டாண்டுமே வந்து கூட கொடுக்குறாங்க. அதை நம்ம ஸ்டர்டியாக அந்த இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து தந்தூரி அந்த இது பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பின்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ டர்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ஃப்ளேம் வந்து நல்லா எரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பட்டர் மசாலா ஆர் மஷ்ரூம் மக்கனி இதை வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து பட்டர் அண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜீரா மட்டும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எல்லாம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயத்தை அரைச்சி கூட பண்ணலாம், பட் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் அரைக்க போகிறதில்ல, பீசஸாக தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருந்த டைம்லேயே 3 தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, பட் ஓரளவு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா ஃப்ளேமை வந்து நல்லா லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதை அடி பிடிக்காமல் வந்து இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டும் சேர்ந்து வந்து ஓரளவு வதங்கி வரட்டும். வதங்கினதும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டும் சேர்ந்து வந்து ஓரளவு வதங்கி வரட்டும். வதங்கினதும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்க வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். ஃப்ளேமை வந்து லோ மீடியம் அந்த மாதிரியே வந்து வச்சுக்கோங்க. இந்த கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி கேஸ் வால்வ்ஸ் வந்து கொடுத்துருக்கனால நமக்கு ஃப்ளேம்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வந்து குக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஃபுட் எதுவும் பேர்ன் ஆகாமல் அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைடு அது வதங்கிட்டு இருக்கிற டைம்லேயே இந்த பக்கம் வந்து ப்ரெஷர் குக்கரை வந்து வச்சுட்டேன் பிரிஞ்சி ரைஸ் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு பே லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடவே வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பிரிஞ்சி ரைஸுங்கிறனால பே லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கேஷ்யூஸும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். இந்த கேஸ் ஸ்டவ்வில் யூரோ கர்டட் ஸ்டர்டி பேன் சப்போர்ட் இருக்கிறனால பாட்டோ பேனோ ப்ரெஷர் குக்கரோ எதுனாலும் சரி நல்ல வெல் சப்போர்ட்டடாக ஸ்டர்டியாக வந்து இருக்கும். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹோம் மேட் தான். நான் மொத்தமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அப்பப்போ எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ரொம்ப தீஞ்சும் வந்து போயிட வேண்டாம். ஓரளவு ஃப்ளேம் வந்து மீடியம் லோலேயே வந்து வச்சு வதக்கிடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியையும் ஆட் பண்ணி ரைஸோடு சேர்த்து கொஞ்சம் ஓரளவு நல்லா வந்து ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதில் நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்ட் பிராஸ் பர்னர்ஸ் இருக்கிறனால எனர்ஜி மட்டும் சேவ் ஆகலை, ஃபாஸ்டர் அண்ட் எஃபிஷியன்ட் வேல ஃபுட்டையுமே ரொம்ப வந்து குயிக்காக வந்து குக் பண்ணிடலாம். ரைஸ் ஃப்ரை ஆகிட்டு இருந்த டைமில் இங்கே நமக்கு மஷ்ரூம் மக்கனியில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா வந்து சில்லி பவுடர் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஆனியன் வதக்கிறப்ப, அதை நான் சொல்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சாப் பண்ண மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணுறதுக்கு மாறன் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ மஷ்ரூம்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணல, மஷ்ரூமில் இருந்தே வந்து தண்ணி வரும். ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம்ஸ் வந்து லைட்டாக வந்து குக் ஆகட்டும். அதை கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. மஷ்ரூமில் இருந்தே தண்ணி வந்து அப்படியே வந்து மஷ்ரூம்ஸ் அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்து மஷ்ரூம் எல்லாம் குக் ஆகும்.
மஷ்ரூம்ஸ் நல்லா குக் ஆன பிறகு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் க்ரீம் நிறைய தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது மஷ்ரூம் பட்டர் மசாலா அப்படிங்கிறனால க்ரீமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ க்ரீமையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் வந்து டேஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. சால்ட் ஏதாவது பத்தலை அப்படின்னா வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி லீவ்ஸை வந்து க்ரஷ் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளோட மஷ்ரூம் மக்கனி ரெடி. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து மேலே அப்படியே சுற்றி விட்டுருங்க. சர்வ் பண்ண முன்னாடி அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூம் மக்கனி வந்து ரைஸ் கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரி கூடையுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், புலாவோடையுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. சின்ன குழந்தைங்களுக்குமே ஏர்லியாக கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு வந்து செட் ஆயிடுவாங்க. இங்கே நமக்கு ரைஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால், ரொம்ப திக்காக எடுக்கலை, ஓரளவு மீடியம் திக்னஸில் எடுத்து 1.5 கப் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் கொஞ்சம் முன்னே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து குக்கான பிறகு வந்து ரைஸ் வந்து ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வந்து 2 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ரெண்டும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்த டைமில் வந்து நான் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டேன். இப்படி சைட் பை சைட் வந்து வேலை பண்ணால் தான் வந்து குயிக்காக வந்து முடியும். வீட்டுக்கு மெய்ட் இருக்காங்களான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் மெய்ட் யாருமே இல்லை, நானும் சுதனும் தான் ஈக்குவலாக வந்து பண்ணிக்கிறோம். இந்த பாத்திரம் கழுவுறது மட்டும்தான் அடிக்கடி கழுவுற மாதிரி இருக்குது. ஏன்னா பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. டிஷ்வாஷர் வாங்கலாமா அப்படின்னு ஒரு பிளானில் வந்து இருக்குது. பட் வைக்கிறதுக்கு வந்து சூட்டபிளான பிளேஸ் வந்து இல்லாதனால தான் வந்து யோசிச்சுட்ருக்கோம். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பாத்திரம் எல்லாம் கரெக்டாக கழுவி முடிக்கவும் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகி வந்து இருந்துச்சு. ஸோ வீகாட் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி டெலிஷியஸான சூப்பரான மீல் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. பிரிஞ்சி ரைஸ் அண்ட் மஷ்ரூம் மக்கனி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸில் வந்து அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர், அந்த பிரிஞ்சி லீவ்ஸோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. மஷ்ரூம் மக்கனியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாறனுக்கு வந்து இந்த மெனு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் டாட்லர்ஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது, அதனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த கேஸ் ஸ்டவ் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய். Tata, love you all.